ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்கலாங்க. அது என்னென்னா, இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெமெடி ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கொத்தமல்லி கட்டை இப்போ எடுத்துகிட்டு டெய்லி நம்ம அரைச்சி ஜூஸ் போட்டு வடிகட்டி குடித்தோம்னா கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படியே பொடி பொடியாக கரைஞ்சி யூரின் வழியாக வெளியே வந்துடும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி தொடர்ந்து 3 நாளைக்கு குடிச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி எடுத்துகிட்டு நம்ம இதை அரைக்கணும். இப்போ இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கொத்தமல்லி கட்டை எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஜூஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சால்ட் எதுவுமே எப்போவுமே சேர்க்கக்கூடாது. இதனால் ஜூஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கொத்தமல்லி ஜூஸில் கிட்னி ஸ்டோன் இருந்தால் தான் குடிக்கணும்னு இல்லை. இதில் நிறைய ஆன்டி ஆக்சைடு இருக்குது. நம்ம பாடிக்கு நிறைய ஆன்டி ஆக்சைடெலாம் தேவை. இது நம்ம சாதாரணமாகவே குடிக்கலாம். இதில் சால்ட் மட்டும் போடக்கூடாது, ஒன்றுமே இல்லை. இந்த கட்டு நம்ம கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வரணும், க்ளீன் பண்ணி அப்படியே ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். வெறும் வயிற்றில் இதை நம்ம குடிக்கணும். அப்போ தான் இதோட பலன் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சி ஜூஸ் போட்டு வடிகட்டியாச்சு. இப்போ இதை நம்ம குடிக்க வேண்டியது தான். டெய்லி ஒரு 3 நாளைக்கு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. நம்மளுக்கு நிறைய ஆன்டி ஆக்சைடும் கிடைக்கும். அதே சேம் டைம் கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு நல்லா வெளியே வந்துடுங்க, வாஷ் அவுட் ஆகிடும். இது நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.